தாராளமாக யாராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு போட்டேன்னு ஒரு 10 நாள்ல ஒரு 1000 ரூபாய் ஏறிடுமா 2000 ரூபாய் ஏறிடுமா, நான் இதில் வாங்கிட்டு நான் 10 நாள்ல வெளில வந்துடலாமா கேட்குறாங்க. முன்ன மாதிரி 500 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 100 ரூபாய் கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க. அந்த மாதிரி போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல மாட்டிக்கிட்டோம்னா ட்ரேடிங் லாஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஓகே சார், இப்போ இது அடுத்த கட்டமாக பேசப்போது என்ன பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு சார் தேவை? மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருக்குமே தேவை. ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ஆர்டி வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு, எல்லாரும் போய் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் இன்றைக்கி தேவை. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மாதிரி ரிஸ்க் ஒருத்தர் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தனிநபர் வந்து அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை புரிஞ்சு தான் அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காலை எடுக்கணும். அவங்க சில பேர் வந்து 1 வருஷம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு, 2 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு இருப்பாங்க. அவங்க போய் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு அட்வைசர்கிட்ட போனாங்கன்னா அவங்க அட்வைசர் வந்து அவங்களுடைய எவ்வளோ காலம் அவங்க முதலீடு பண்ண போகிறாங்க, எவ்வளோ காலம் அவங்க வச்சுக்க போகிறாங்க, எவ்வளவு கீழே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுனாலே எல்லாருமே ரிஸ்க் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் ரிஸ்க். இப்போ மற்றதெல்லாம் இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் கோல்டே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் மற்ற அசெட் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ப நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் வந்து ஒருத்தர் எனக்கு அந்த பணம் தேவையில்லை, நான் சிறுக நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கையில் கிடைக்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறதுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா எனக்கு வேணும், அதுக்கு நான் பில்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டியில் இப்போ எப்படி கோல்டில் ஏறிட்டு இருக்கு, இப்போ எல்லாரும் கேட்குறாங்க நான் இன்றைக்கி போட்டேன்னு ஒரு 10 நாளில் ஒரு 1000 ரூபாய் ஏறிடுமா 2000 ரூபாய் ஏறிடுமா, நான் இதில் வாங்கிட்டு நான் 10 நாளில் வெளில வந்துடலாமா கேட்குறாங்க. அந்த மாதிரி போய் மியூச்சுவல் ஃபண்டில் மாட்டிக்கிட்டோம்னா ட்ரேடிங் லாஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேலரியே வந்து 12,000 ரூபாய் தான், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன பெஸ்ட் அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சார் சஜஷனாக சொல்லுவீங்க? ஸோ அதாவது எவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறத வச்சு ஒருத்தருடைய இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பார்த்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து லோன் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து லோன்லேயே அதிகமாக போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய அசட்டோட அவங்களுடைய லைபிலிட்டி ஜாஸ்தி. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க 5000 ரூபா சேமிக்க முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 12,000-15,000 சம்பாதிக்கிறவங்க மாதம் 1,500 ரூபா 2,000 ரூபா சேமிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் ஒருத்தருடைய இன்கம்மை வச்சு ஒருத்தர் இன்கம் கம்மியாக ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அவரால் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்த இன்கம் வேணாலும் ஏர்ன் பண்ணுங்கள், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 20-30% நீங்கள் வந்து சேமிப்புக்காக நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சிடணும், இன்வெஸ்டிங்காக தனியாக ஒதுக்கி வச்சிடணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒரு சில மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எஸ்ஐபி ரெகுலராக போகிறோம் நம்ம, இன் கேஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து எஸ்ஐபி மார்க்கெட் வந்து டவுனாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம லாஸில் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க சார். எஸ்ஐபி போகிறது வந்து எப்படி சார்? ஸோ இது வந்து அவங்க நினைக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். பட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் வந்து இப்போ பிஎஸ்சி சென்செக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1979 உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு 46-47 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. இது எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரோலிங் ரிட்டர்னுங்கிற ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. இந்த ரோலிங் ரிட்டர்னில் ஒரு 5 வருஷம் யாராவது ஒருத்தர் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டார்னா எந்த பீரியட் ஆனாலும் இருக்கட்டும், அந்த 5 வருஷ பீரியடில் ஒருத்தர் எஸ்ஐபி ரன் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸோ குறைஞ்சி ரிட்டர்ன்ஸ் வந்ததா சரித்திரமே கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் ஆனால் மினிமம் 5 வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 10% தான், அதுக்கு கீழே வந்து ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் நமக்கு இந்த எதிர்காலத்துலையும் இருக்குங்கிறத நம்ம நம்பலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளாட்டு, ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஏறல. இப்போ லாஸ்ட் 1.5-2 இயர்ஸில் வந்தவங்க எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க போட்ட பணம் தான் இருக்கும், ஆர் ஸ்லைட்லி கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். பட் அதுக்காக அவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னா அதுதான் நல்ல விஷயம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் மாதம் அவங்க யூனிட்ஸ் வாங்குறாங்கல்ல, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 20 ரூபாவில் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த மாதம் குறைய 19.50, 19 ரூபா, 18 ரூபா, அந்த மாதிரி குறைய அவங்க யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருக்கணும், என்ஏவி வேல்யூ க்ரோ ஆகிருக்கணும். இது 2 தான் அவங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனி 5 இயர் ரோலிங் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ்க்கு குறைஞ்சி ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததே கிடையாது. சரி, இப்போ அதே மாதிரி 30 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பிளான்லாம் சொல்லுவீங்க சார்? ஸோ 30 வயசில் ஒருத்தர் வராரு, இப்போ தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, அவரால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 15 வருஷத்துலேயே அவரால் 1 crore கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னால் 15,000 போட முடியாது சார், கொஞ்சம் குறைவாக தான் போட முடியும் அப்படின்னு சொன்னால் 10,000 போட்டாலே 20 வருஷத்தில் அவரால் 1 crore கார்பஸ்ங்கிறத எட்ட முடியும். இல்லை அதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய சம்பளமே 20,000 தான் சார், எங்கிட்ட நான் எங்கே சார் நான் 10,000 போட்டேன், பாதி பணத்தை நான் போய் போட்டேன்னா நான் என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். 5,000 போடுறீங்களா, ஒரு 24-25 வருஷத்தில் அவங்களால 1 crore கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாங்க, ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது இந்த டிசிப்ளின்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தானாக போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிசிப்ளின் இருக்கிறது இல்லை. நான் சொல்லலை இதை வந்து ஆம்ஃபி டேட்டா சொல்லுது, செபி டேட்டா சொல்லுது. யாரெல்லாம் தானாக போய் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்ஐபி போட்டு அந்த ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களில் 90% பேர் 3 வருஷத்துக்குள்ளே அதை விற்றுட்டு வெளியே வந்துடுறாங்க. அதை தாண்டி அவங்க போகிறதில்ல, 3 வருஷத்துக்குள்ளே வந்துடுறாங்க. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் முன்னாடி, 5 வருஷம் நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்னை பார்க்க முடியும். ஸோ 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த ஈக்விட்டி ஆஸ் அன் அசெட் கிளாஸை திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற நோக்கமே அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஆல்வேஸ் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ ஒரு ஆர்டியில் போடுறோம், டெய்லி அதை ஓப்பன் பண்ணி ஆர்டியில் எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கு நம்ம பார்க்குறோமா என்ன, அந்த மாதிரி பார்க்காம போர்ட்ஃபோலியோ பார்க்காம டிசிப்ளின்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக அவங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் 10,000, 15,000 இல்லை 5,000 சொல்லியிருந்தீங்க. பட் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து தனக்குன்னு காசை ஒதுக்கி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1,000 to 1,500 சார். இப்போ 1,000 to 1,500 வந்து அவங்க எப்படி வந்து எந்த மாதிரி வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும் ஒரு 1 crore அச்சீவ் பண்ணோன்னா? ஸோ அதான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தரால் 1,000-1,500 தான் சேமிக்க முடியுதுன்னா மேபி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். எல்லாராலையும் உடனே எடுத்தோடனே 5,000-10,000 நான் போடணும்னு சொல்ல, பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு 1,000, 1,500 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2-3 வருஷம் கழிச்சு ஒரு 3,000-4,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க எல்லாமே மாதம் 3,000-4,000 வரைக்கும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செய்கிறவங்க 70-80,000 பண்ணுறாங்க, அவங்களால இந்த சேமிப்பும் பண்ண முடியல. ஃபுல்லாக லோன்ஸ், எல்லாம் லோன்ஸ் போயிடுது, மேலே பர்சனல் லோன்ஸு. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணிக்கும் பொழுது அவங்க தேவைகள்லாம் செலவுக்கு போயிடுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. பட் இதெல்லாம் வந்து எப்போ ப்ராப்ளம் வரும்னா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு 40-45 இயர்ஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சூட்டபிளான ஜாப் இல்லை, அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்கம் வர ஆரம்பிக்கல, சேலரி இல்லை, அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். அது வரைக்கும் அதை வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு இது தோணாது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 1,000-1,500 ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவங்க ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே ஒரு 1 crore கார்பஸோ ஒரு 25-30 இயர்ஸில் அவங்களால ரீச் பண்ண முடியும். நாட் நெசசரி எல்லாமே எஸ்ஐபியில் போடணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்பப்போ எப்போ லம்சம் கிடைக்குதோ அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி சமயத்துலேயே அவங்க லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிறுக அவங்க சேமித்தாலே அவங்களால இந்த கார்பஸை எட்ட முடியும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 1,000-1,500 தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்தியாவில் மாதம் எஸ்ஐபியில் போகக்கூடிய அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கும் மேலே. எஸ்ஐபியில் மட்டும் 30,000 கோடிக்கும் மேலே. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஏஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடிக்கு மேலே. ஸோ இது எல்லாமே பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் கோவிடுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த Tier 2, Tier 3 டவுன்ஸ்லேருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புரிதல் வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க டேட்டாவோட பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நம்ம 30,000 கோடி ப்ளஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த லாஸ்ட்டு ஒரு 6 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறைய பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம நாட்டிலேருந்து. அந்த பணத்தை வெளியே எடுத்துன்னு போனதுக்கு டிஏஎஸ் சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்தளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிது. இல்லைனா மார்க்கெட் இன்னும் கீழே வளர்ந்துருக்கும். இந்த டிஏஎஸ்னால் யார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்கியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் வாங்குறாங்க? அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தொடர்ந்து ஒரு டிசிப்ளின்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டிஏஎஸ் போய் அந்த எஃப்ஐஎஸ் விற்கிற ஸ்டாக்கை அவங்களால திருப்பி வாங்க முடியாது.
சில பேர் கேட்கலாம், அப்போ எஃப்ஐஎஸ் விற்கிறத நம்ம வாங்குறோம்னா அப்போ வந்து நம்ம ஏதாவது கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம செய்யலையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டவுட்லாம் வரும். நிறைய தடவை எஃப்ஐஎஸ் விற்ற போது டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க, திருப்பி எஃப்ஐஎஸ் வருவாங்க. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல எஃப்ஐ நம்பியே நம்ம மார்க்கெட் கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டா வி ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் எஃப்ஐ செல்லிங். டிஏஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க, டிஏஎஸ் வந்து பெரிய பணம் பண்றாங்க, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் இப்போ பெரிய அமௌண்ட்லேருந்து தொடங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பிகினர்ஸ் ஒரு எந்த அளவிலான ஒரு அமௌண்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சுமா. முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் 80s 90ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா லேண்டு மாதிரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டா ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த 3க்குள்ளே தான் சுற்றி வருவாங்க. என்னுடைய பாட்டி தாத்தா எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோமே, எல்லாமே டிஜிட்டல் முறையில் இருக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னும் ஆதி காலத்தில் வச்சுருந்தா எப்படி? இப்போ அதுவும் முடியாது. கோல்டெல்லாம் உங்களால் போய் கிராம் வாங்க முடியுமா? ஒரு இடம் வாங்க முடியுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே என்ன ரேட்டு போயிட்டுருக்கு? ஸோ அதனால் இனி நீங்கள் அதை தாண்டி யோசிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது டிஜிட்டலில் வந்த பிறகு தாராளமாக யாராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இப்போல்லாம் 100 ரூபாயிலேருந்து சேமிக்கலாம்னு சொல்லிட்டாங்கம்மா. முன்ன மாதிரி 500 ரூபா இருந்துச்சு. இப்போ 100 ரூபா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். டெய்லி 100 ரூபா உங்களால் சேமிக்க முடியுமா? வழி இருக்கா? இருக்குது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 தாங்க பண்ண முடியும். வழி இருக்குதா? இருக்குது. என்னால் ஒரு 1000 2000 பண்ண முடியும். எஸ். லம்சமாக நான் பண்ணுறேங்க. மாதந்தோடு கூட 1 லட்ச ரூபா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. பண்ண முடியுமா? பண்ணுங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கை போய் பாருங்கள். அங்கே உள்ள பேங்க் மேனேஜர் உங்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்காக போட்டோம்னா எஃப்டி இல்லைன்னா ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி இருக்குது, நீங்கள் அதில் போய் பண்ணலாம். அதே மாதிரி என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் நீங்கள் 500 ருபீஸ்லேருந்து தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதந்தோறும் பண்ணலாம். பிபிஎஃப்னு சொல்லுவோம், அந்த வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ்லேருந்தே பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் நம்மகிட்ட 500 ரூபா இருக்காதாம்மா? ஒரு ஆட்டோக்கு செலவு பண்ணாலே இப்போல்லாம் 500 ரூபா. ஸோ உங்களுக்கு மனம் இருந்தால் தாராளமாக முதல்ல ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து தொடங்க ஆரம்பிங்க. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, இல்லை நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு போங்க, இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அங்கேயே போங்க. இதுக்கு முன்னாடி சேவிங்ஸுக்கு முன்னாடி நம்மளுடைய மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இல்லை. அது ஒரு வேஸ்ட்டு செலவு அப்படின்னு தான் எப்போதுமே இன்றைக்கி வரைக்கும் கூட சில பேர் நினச்சிட்ருக்குறாங்க. ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயிருக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ முதல்ல வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? மிக குறைந்த அளவில் கூட ப்ரீமியம் உள்ள நல்ல எல்ஐசி மாதிரி ஏஜென்ட் இதெல்லாம் போய் பாருங்கள். மிக குறைந்த அளவில் முதல்ல இன்சூரன்ஸ் முதல்ல எடுங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத செலவு கிடையாது. அது மட்டும் கிடையாது, லைஃப் கவரேஜ் மட்டும் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது இப்போல்லாம் மிக அதிக அளவில் ஆயிடுச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு வாரம் தங்கியிருந்தால் 5 லட்ச ரூபா ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து ரொம்ப லோயராக இருக்கக்கூடிய ஏஜில் 25 வயசுலலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். போய் 40 வயசில் எடுத்திங்கன்னா அங்கே நமக்கு சுகர்லாம் வந்துடும், கிடையவே கிடையாதுன்றவாங்க. ஸோ அதனால் யங் ஏஜில் இருக்கவங்க முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இன்சூரன்ஸை முதல்ல எடுத்துக்கோங்க. காரு பைக்குக்கெல்லாம் கூட அப்புறம் எடுங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அப்புறம் தான் அடுத்து வரணும். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடுத்து தான் வரணும். அப்படி வரும்போது நான் சொன்ன மாதிரி இவங்களெலாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு பொறுத்த மட்டும் 2500 ஃபண்டு இருக்குது. ஸோ அதில் நல்ல ஃபண்டாக தான் சூஸ் பண்ணணும். இவங்க நினச்சபடி ஏதாவது ஒரு ஃபண்ட்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த பணம் வந்து ஈவன் பேங்க்கில் போட்டதை விட கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ பேங்க்லேயே வச்சுட்டு போயிருக்கலாமே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு வர்றோம்? என்னால் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, எனக்கு டேரெக்டாக பாண்டு மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அதில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, அதில் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வரும்போதும் கூட
மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கும்போது அந்த ஃபண்டெல்லாம் இவங்களுக்கு தெரியலை அப்படின்னா இவங்க பாட்டு ஏதாவது ஒரு ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது, பாஸ்ட் ரிட்டர்னை பாட்டு 10% 15% கொடுத்துருக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அது அடுத்த 5 வருஷம் கொடுக்குமான்னு தெரியாது. ஸோ நல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி தான் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை எடுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒத்து வராதுன்னா நான் முன்பு சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் என்பிஎஸ், பிபிஎஃப் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட், அதில் போயாவது உங்கள் சேவிங்ஸை ஒரு பிகினர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெல்ல மெல்ல இந்த மாதிரி டிஜிட்டல் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறது. அதுக்கப்புறமா கோல்டு சில்வரில் மட்டும் இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ எனிவே ஒரு முதல் தொடக்கமாக உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் முதல்ல தொடங்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸும் பல மடங்கு ஆகும், பல வழிகள்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. எஸ்ஐபி இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஐபி பற்றி இப்போ நிறைய பேசப்படுது, வீடியோஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே எஸ்ஐபி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐபினா என்ன, இது வந்து யாருக்கு பெஸ்ட்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதோடைய சுருக்கம் தான் எஸ்ஐபி. நீங்கள் மாதம் சொன்னேன் இல்லையா, 100 ரூபா கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மாதம் ஒதுக்கீடு பண்ண முடியும், அதுவும் கொஞ்சம் லெவலில் தான் ஒதுக்கீடு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு சாய்ஸு எஸ்ஐபி. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் இதை வந்து நம்ம ரெக்கரிங் டெபாசிட்னா நீங்கள் மாதம் போய் நீங்கள் போய் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான இதை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ஃபண்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் மாதம் இத்தனாம் தேதி, 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ உங்களுக்கு எப்போ பணம் வருமோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணிடணும், அந்த ஃபண்டையும் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபண்டில் இவங்க மாதம் உங்கள் பேங்க்லேருந்து அழகாக அந்த பணத்தை எடுத்து அந்த ஃபண்டு இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் போயிட்டுருக்கோ என்ஏவின்னு சொல்லுவாங்க, அந்த யூனிட்ஸுக்கு அவங்க வாங்கி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்குவாங்க. ஸோ எஸ்ஐபி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் யூனிட்ஸ் வாங்குகிறோமா அது மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ இறக்கத்தில் இப்போலாம் மார்க்கெட் மைனஸில் இருக்குது, அப்போ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். 100 ரூபா இருந்துச்சு போன மாதம், இந்த மாதம் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதே பணம் தான், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கலாம். ஸோ அப்போ இந்த ஆவரேஜிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆவரேஜ் ஆகும் அடுத்ததாக காம்பவுண்டிங் எஃபெக்ட், வருஷம் ஆக அது அப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். சில சமயம் டிவிடெண்ட் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்காங்க, அந்த டிவிடெண்ட் இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் சிப்பில் போடும்போது இந்த ஆவரேஜிங் கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுனால மார்க்கெட் ஏறுதா இறங்குதா இந்த மாதிரி கவலையே வேண்டாம். உங்களுடைய ஃபண்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் வாங்கிட்டே வருவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்களுடைய ஃபண்டு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல ஃபண்டாக செலெக்ஷன் பண்ணாதான். இதுவே நீங்கள் ஒன்றும் அங்கேயும் உருப்படி இல்லாத ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் அதில் சிப்பில் போட்டால் கூட சமயத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அது இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் காத்திருக்க மாதிரி ஆகிடும். ஒரு 5 வருஷத்தில் டபுள் ஆகும்னு சொன்னாங்க, நீங்கள் போட்ட பணம் தான் இருக்கும், பணம் காண போகாது, ஆனால் நீங்கள் போட்ட பணம் தான் இருக்கும். வாட் இஸ் த ரிட்டர்ன் கிடைக்காது. அதனால் ஃபண்டு செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலாம் நிறைய அருமையான ஃபண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு, தேர்ந்தெடுத்து சிப் முறையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் சிறுக சேமிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸ்னே சொல்லுவேம்மா. இப்போ நம்ம மந்த்லி சேலரி வந்த உடனே நமக்கு கரெக்டான இந்த பர்சன்டேஜ் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ மேம்? ஒவ்வொருத்தர் வாங்கக்கூடிய மந்த்லி சேலரி அப்படிங்கிறது வித்தியாசப்படுமா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்தே நம்ம சேலரினே கணக்கில் எடுத்துக்கலாமே. ஸோ அந்த 10,000 சேலரி இருக்குது, அது மாதிரி அவங்களுடைய குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது 2வது இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, ஒரு சில குடும்பத்தில் 4-5 பேரை பராமரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கூட ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருக்கும், ஒரு சில பேருக்கு வாடகை வீடு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவு நீங்கள் வருமானம் வந்தாலும் சரி, நீங்கள் வருமானம் வந்த உடனேயே நீங்கள் இப்போ ரெண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேதி வச்சுருப்பீங்க, அதே மாதிரி வருமானம் வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் பேங்க்லேருந்து நீங்கள் சிப்பில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சேலரி உள்ளே வந்தோடனே அது 1000 ரூபாய் எடுத்துரும். ஸோ மீதி பணத்தை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மற்ற எல்லா செலவுகளையும் சமாளிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நான் செலவுகள் கணக்கில் முதல்ல போட்டுக்கிறேன், ரெண்ட்டு அப்புறமா ஃபுட்டு இப்படி வரிசையாக போட்டு கடைசியில் வந்தால் 0 தான் இருக்கும், பணமே இருக்காது. எப்படி யார் போட்டாலும் அங்கே பட்ஜெட்டில் துண்டுதான் விழுமே தவிர எக்ஸஸாக ஒரு 1000 ரூபா நிற்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், காட்டவே முடியாதுமா. எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம், சும்மா தான் உட்காந்துருப்போம், திடீர்னு கீழே விழுந்து காலை வச்சு வச்சுருப்போம். ஸோ அதனால் சம்பளம் வந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மாதந்தோறும் நீங்கள் சிப்பில் எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே உங்கள் பணம் வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுவாங்க. அதை சிப்பு பண்ணும்போது
நமக்கிட்ட நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து நிறைய வந்து பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கோன்னு சிப்பு எடுத்தோன்னே உங்கள் வரவுக்கு மீறி நிறைய சேவிக்கிற பேர்களையும் போட்டு 50,000 அடுத்த மாதம் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடாதீங்க. ஸோ எவ்வளோ உங்களால் மினிமம் ஒதுக்க முடியுமோ அதை முதல்ல பண்ணுங்கள். ஸோ ஆசைப்பட்டு சிப்பை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு கண்டினியூ பண்ணலன்னா வாட் இஸ் த யூஸ்? அது சும்மாவே இருக்கலாம். ஸோ சிப் அப்படிங்கிறது உங்களால் மினிமம் எவ்வளவு மாதம் உங்கள் கையை பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, மற்ற செலவுகள் மாதிரி அது ஒரு செலவு தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சிப்பில் ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மற்ற செலவுகளையும் சமாளித்து அதே சமயம் அந்த சிப்பு மூலமாக ஒரு சர்டன் இயரில் நல்ல ஒரு கார்பஸ் மணியும் நீங்கள் பார்க்கலாம். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன் plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.